அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்கிறார் ஔவையார். மாணிக்க வாசகரோ புல்லாகி பூண்டாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் என்று ஒரு சுழற்சி முறையையே கூறுகிறார். இவ்வளவு அரிதான மானிட பிறப்பை பெற்ற நாம் விரும்புவதுதான் என்னங்க? பொருளா, புகழா, அந்தஸ்தா, நல்ல குடும்பமா? பல இதை எண்ணி நாம் உழன்று கொண்டே இருக்கிறோம். மாறுபாடில்லாத ஆனந்தமே வேண்டும் என்ற நிலையை அறியாமல் ஒரு பொருளையே எடுத்துக்கொள்ளுங்கள். அது செல்போனாக இருக்கட்டும். அதை விட அதிகமான விலை மதிப்புள்ள பொருளை பார்த்தவுடன் நமது மனம் அதை வாங்க வேண்டும் என்று துடிக்கிறது. நட்பையே எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த காலத்தில் சிறிய வயதில் தோன்றிய நட்பை வயதான பிறகும் கூட தொடர்ந்து மிகவும் நட்பை பாராட்டி வந்தார்கள். ஆனால் இன்றோ பழகிய சில காலங்களுக்குள்ளேயே பிடிப்பு விட்டு அந்த நட்பில் ஒரு தளர்ச்சி, ஒரு அயற்சி தோன்றிவிடுகிறது. ஆனால் நட்பின் பிடிப்பு வைப்பதை மட்டும் விடவில்லை, அடுத்தவர் மீது அந்த நட்பின் பிடிப்பை வைத்து தொடருகிறார்கள். இப்படி மாறி மாறி தவிக்கொண்டே வாழ்க்கையை வாழ்கிறார்கள்.